அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். whatever I may have knowingly, unknowingly, committed or created this lifetime through myself, in many lifetimes through my soul, through my family, through my work, through my company, and through my country. I'm also forgiving everyone all the wrongdoings towards me, my soul, my family, my work, and my company, and my country. I'm forgiving and forgetting. Forgiving and forgetting. I'm forgiving and forgetting. I'm consciously accepting. This manifest. God, thank you. Day by day, I'm balancing my karma, accepting divine plan, divine direction for my soul in this lifetime. I am the soul. My soul and my body, the temple of my soul. God is my creator. I'm a divine spark. I'm connected with God. Connected with God. God, thank you. எல்லாமே அமைதியா உங்களோட பேக் 7 மணிப்பேருக்கு எடுத்துக்கிறீங்க. இல்லாட்டி உங்களோட ஹீலிங் ஓனை வச்சுக்கோங்க. அடிக்கடி வரவங்க ஹீலிங் ஓனை நேரம் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல போறீங்களோ, இறைவா என்னையும் என் ஆத்மாவும் மன்னிச்சு அமைதியா அப்படியே சொல்லிருக்கீங்க. நான் திருப்பி வருவேன். இறைவா என்னையும் என் ஆத்மாவும் மன்னிச்சு அமைதியா சொல்லுங்க.
எல்லாமே இங்கே தாங்க விடுங்க. எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்க வீடு ஒரு கடையை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டில் யார் பிரச்சனை இருந்தாங்களோ, உங்க கணவரா, உங்க மனைவியோ, உங்க பிள்ளைங்களோ, உங்க மாமியாரோ, நாத்தனாரோ, உங்க சகோதரம் அவங்களுக்கு வேணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணி உங்களோட தொழில் பண்ண இடம், உங்கள் ஆஃபீஸு, உங்கள் கடைங்க, அந்த இடத்துல இது பண்ணுங்க. உங்கள் தொழில் பண்ண இடம், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் கடைங்க, உங்கள் ஷாப்பு, என்னங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க, உங்கள் விவசாயம் பண்ண இடம், என்ன விவசாயம் பண்ணுறோ அந்த இடத்துல இது பண்ணுங்க. இயற்கை பண்ணுங்க. உங்கள் செடி கொடி என்ன நடுறீங்களோ அதெல்லாம் நினைக்க. எல்லாம் சொல்லுங்க. நான் தெய்வீக I'm a being a divine fire. I'm a being of divine fire. I am the purity God is I. I'm the purity God is here. My soul, soul of divine fire. Divine fire. My soul, is the purity God is I. The purity God is here. Tamil Nadu is the state of divine fire. Tamil Nadu is the purity God is I. The purity God is here. The government of Tamil The Nadu, government of Tamil Nadu. the government of divine fire. The government of Tamil The Nadu government of Tamil Nadu. is the purity God is I. The purity God is here. Lord, thank you, Thank you. thank you, Thank you. thank you. Thank you. Okay, done. Bangalore, come. சர்வீஸ் போடுங்க சார். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. மேடம் வந்தாங்க. சர்வீஸ் போகிற மட்டும் கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த சமயம் செக் பண்ணும்போது எல்லாமே போயிருக்கும். ஸோ ஆல் அண்ட் பேக் வித் இஸ் கால் த முஸ்லிம் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க ஆல் அண்ட் ஓகே மஸ்ட் சே தேங்க் யூ டு லேண்ட் ஓகே லேண்ட் சே தேங்க் யூ வெரி மச் எல்லாமே பிசினஸ் பண்ணுங்க well all are fine all are good. இப்போ யாருக்கெல்லாம் செய்தி நடந்திருக்கு, பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே சார் இப்போ ரிமூவ் பண்ணிடுறாரு. இந்த பாட்டு பாருங்க, இந்த பாட்டை பாருங்க, நல்லா இருக்கு பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு போய் விளையாடுறாங்க, எப்போதுமே விளையாடுறாங்க. அந்த கேரக்டர்
ஒரு 15 கிலோ கூட வராது, 2 கிலோமீட்டர் ஒரு 2-3 கிலோ கூட வராது. அவன் எழுதுங்க கறி ஃபுல்லா இதாயிரும். அப்ப எழுதுனால வரணும், சிலது இன்னும் ஒரு மாதிரி வரும், எல்லாத்தையும் வச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு மாதிரி வரும். நான் சாதியில வெயிட்டு, நான் பணக்காரல வெயிட்டு, ரொம்ப வயசானவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்பு இருக்கிறவங்க எழுந்து மிஷினரி எடுத்து உட்காந்துருப்பாங்க, இப்படி எடுத்து உட்காந்துருப்பாங்க. ஆமா கூட ஆனால் மூஞ்சுக்குள்ள மறுக்கம் இருக்கும், இந்த மூக்கு மட்டும்தான் இந்த இடத்துல மறுக்கமே இந்த இது கொடுத்தே படுறதுல டபக்கு நெரிச்சு உட்காந்து கையை ஊன்றவங்க கை ஊண்டாது. அது பழக்கம் பார்க்கலாம் பயமா இருக்கு, அது பழகினாலும் ஒன்றும் இல்லை. அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் இருக்காங்க, ஜெயிச்சு மட்டும் எதுவும் பண்ணாங்க. ஆமா ஏன்னா அவங்க வேலை ரொம்ப அதிகமாக பார்க்குறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கிறவங்க கையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கொழுப்பு சத்து இருக்காது, பட் சாப்பிட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் அடிச்சு உடலாம் புண்ணாக இருக்கும். அதனால் அவங்களோட ஸ்டாக் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் சீக்கிரம் எழுதுவாங்க. சீக்கிரம் நம்ம சீக்கிரம் உரிய ஒரு ஆட்டோமேட்டிக் எழுதி பக்கத்தில் போக வேணும், வயிற்று உலக வேண்டியது போக அவ்வளோ வரைக்கும் வரும். ஆனால் இதே ஆம்பளை எல்லாம் கம்மியான இதுக்குள்ள அந்த வேலை வராது. ஏன்னா நான் பார்க்கறதுனால இந்த சொல்லல வேலை வராது. இருக்குல்ல
ஆமாம் அதான் காலையில் வந்து இந்த காலையில் வந்து கீழே வந்து பாடி பிடிக்கிறதுக்காக எனக்கு டைம் உட்காரு இதெல்லாம் கை வரல் அந்த முதுகில் தான் எங்களுக்கு ரொம்ப ஆமாம் இந்த சூடாக இருக்குதுங்களா இந்த முதுகு இது முதுகு ஆமாம் மண்டபம் இந்த குடம் வைக்கலாம் அந்த ரோட்டில் காத்தடிக்குது அங்கே தான் எல்லாருக்குமா நிற்கும் கொஞ்ச நேரம் அவங்க கூட வருவாங்க நான் ஒன்றும் எழுதி இருப்பாங்க அக்கா என்னை அடிக்காதுங்கக்கா அவனே என்னை அடிக்காதுங்க அம்மா எழுந்துருவேன் ஒரு வேலை சார் என்ன ரொம்ப நேரம் எழுதி முடியும் பல்லே கட்ட முடியாது ஒரு அப்படின்னு நம்ம இவங்க வந்து கிளே வாங்கி கண்ணால் பார்க்க முடியும் சொல்றாங்க எல்லாம் ஆத்மா வெயிட் பண்ணுது அந்த மாதிரி கோயம்புத்தூர் சொல்றாங்க அவங்க இதான் கிளே வாங்கி அங்க வெற்றியா பொங்கல் வெற்றியா நம்ம ஆம்பளை வேலை பண்ணுவாங்க அவங்க செய்யறாங்க அந்த வேலையை அவங்களால பார்க்க முடியும் சொல்லுவாங்க அலுவலகம் அப்படியே கட்டுப்படுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்கே செய்யறது அங்கே எல்லாரும் ஏன் பண்ணீங்க சீக்கிரம் வந்து அதே ஒரு அப்படின்னு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லணுமா அந்த நேரம் அவர் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அப்படிலாம் பேசாதீங்க நானே அவர் சொல்லுவார் எங்க உட்காந்து அதுல எனக்கே தெரியும் பேசுறப்ப ஆனால் அவங்க கேட்காது அவங்க சொல்லுவாங்க அவரோட ஸ்டாயிலாம் இருக்கு இந்த கைப்பிடி இருக்கு அப்படியே அவங்க உட்காந்து தாக்கு பிடிச்சிட்டாங்க அந்த வார்த்தையெல்லாம் கிடைக்குமான்னு அப்படியே நினைச்சு நானும் ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதில் நினைச்சிருக்கோம் அந்த மக்கள் எல்லாமே கடைசியில் ஏற்றி அவ்வளோ அந்த மாதிரி வாழ்க்கையில் சத்தியமாக யாருக்கும் எதாவது கிடைக்கும் அது அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டம் அதை நினைச்சு போட்டேன் அவங்க சொல்லுவாங்க நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் வேலைப்பா கணவன் வரையும் அப்படிதான் இருக்காது ஏன் ஃபீல் பண்ணுவாங்க சாவத ஆத்மா வரும் உடல் தானே ஆத்மா யாரும் கிடையாது ஆமா உயிரோட இருக்கிற மதிக்க முடியாத எதுவுமே கிடையாது எல்லாமே இறந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்ட்டு போக மாட்டேன் வர இறந்து பார்த்து போக எல்லாமே நாங்களே செஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் சும்மா சொன்னா அம்மா இருக்கு அப்படி இருக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் எங்கள் பிள்ளைங்க வெளியே இருக்கணும் பொம்பளை பிள்ளை இருந்தால் அவங்க பிள்ளை இருந்து அதோட நம்ம வந்து பாசத்தை காட்டணும் அது மேலே காட்டணும் இதுக்காக ஒன்று தான் அவருக்கு தான் வந்து எல்லாருக்கும் லாஸ்ட் சரி, இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த எரிஞ்சிட்டு உடம்புடைய ஆன்மா வந்து இங்க நிக்கும். இது பார்க்க ஆமா அது வந்து பார்த்தா அந்த அம்மா கண்ணு தெரியும். ஆமா தெரியும் ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆமா அவங்க தெரியுது தெரியும். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா என்னை எரிச்சாரு என்ன அடிச்சாரு ஆனா பிகாஸ் அந்த ஆத்மா பாடி அட்டாக் பண்ணணும் இருக்கு அட்டாக் இருக்கு இவங்க பாடி சரி, இப்போ உடம்பு விட்டு இந்த ஆன்மா வெளியே நிக்குது. ஆமா. இப்போ அதை எரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்து என் உடம்பு எரியுதுன்னு சொல்லுது. நான் எவ்வளவு நாள் இதே மாதிரி அதாவது அந்த ஆத்மா அந்த பாடி நல்லா டீச்சிங் டக்குன்னு போயிடும் இதான் பாயிண்ட். இதுக்கு தான் கேட்டேன் நான். யாரும் கேட்கக்கூடாது. சரி, இப்போ ஒரு நல்ல ஆன்மா வந்துச்சுன்னா அது எரிக்கிறானோ இல்லையோ நான் பாட்டு போயிட்டே இருப்பான். இல்ல அங்க வீட்டுல போயிடும் வீட்டுல போயிடும் வீட்டுல போயிடும். 2 நிமிஷம் அவ்வளவுதான் நான் ஏன் என்ஜாய் பண்றேன் எல்லாம் நல்லது செஞ்சு நல்லது பண்ணணும்னா வீட்டுல இருந்து உடம்பு ஆன்மா பிரிஞ்ச உடனே மேல போயிடுறாரு சார். இல்லையா
முடியாது நீங்க வந்து எந்த அளவுக்கு யாரும் செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் சார். அந்த ரைஸை வேஸ்ட் பண்ண எறும்புக்கு மாவுல கோலம் போடுறீங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றார் சார். எல்லாம் எறும்பு சாப்பிட முடிச்சிருப்பேன். எல்லாம் எறும்பு கொஞ்சம் தான் சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும். எல்லாம் நம்ம முடிச்சிருப்பாங்க. எவ்வளவு சாப்பிடும் ஏன் செஞ்சு பாருங்க பார்க்கறேன். சார் எறும்பு எப்படி சார் வருது? எறும்பு வரணும்னா எறும்பு போட்டுருக்கேன் சார். எங்க சார் போடி மார்கழி மாதம் ஃபுல்லாக நான் போட்டேன், தூக்கிட்டு போனதை பார்த்தேன். எத்தனை தூக்கி போடுமா இல்லை, கொஞ்சம் தூக்கிட்டு போய் அவ்வளோதான். அது புதிய வச்சு இந்த நீ சாப்பிடு. பார்த்தேன். ரொம்ப எல்லாம் சும்மா சும்மா சாப்பிடுவாங்க வச்சுக்கிறது. அந்த வச்சுக்கிறது இங்க எத்தனை மக்கள் வைக்கிறாங்க, எவ்வளவு சாப்பாடு சார் எண்ணி பாருங்க. ஒரு பொடி வச்சிருக்கேன் யாரு சரியா, எத்தனை பேர் வச்சிருக்கேன், அது எங்க போகுது? குப்பையில போதா உள்ளே போதா? அது எடுத்து பாருங்க. ஒரு மால் எவ்வளோ அந்த வச்சு வச்சு எவ்வளோ வந்து சொல்லி பார்ப்போம். திங்க் பண்ணுங்க மை ஃப்ரெண்ட், திங்க் பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட், சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது ஒரு புது விஷயம். இது வரைக்கும் நம்ம வேற விதமா திங்க் பண்ணிருக்கோம் எல்லாத்தையுமே. இன்னைக்கு சார் சொல்லியிருக்கிற விஷயம் நமக்கு புதுமையா இருக்கும். டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது யாருனாலையும். அப்புறம் அக்செப்ட் பண்ணாதீங்க. அக்செப்ட் இல்ல சார், நான் இன்னொரு சொல்றது பேசுறேன் சார். டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா உங்க அம்மாவோட இந்த விஷயத்துக்கு போயாச்சு. ஒரு நாள் உங்களுக்குள்ள அந்த வெளியே வரும். இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து இப்படி சொன்னாரே, அப்படி பண்ணாரே, அப்படி பண்ணா நீங்க திங்க் பண்ணுறீங்க. கோலம் போடுது. இப்போ நம்ம பெருமாள் சார் மேடம் ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை அரிசி கோலம்? சரி, சார் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நாளைக்கு கோலம் போடுறதுக்கு மட்டும் எத்தனை அரிசி மூட்டையை மாவு பண்ணணும்னு கேட்குறாங்க. யாராவது கோலம் இந்தியா பூரா, தமிழ்நாடு இந்தியா பூரா சும்மா ஒரு அட்டாக்ஸ் கூட கணக்கு சொல்லுங்க. யாரும் அதிகமாக போடுறதில்லை. ஏப்பா இப்பதான் பண்ணி சொன்னேன். சும்மா ஒரு அட்டாக்ஸ் கூட சொல்லுங்க. ஆ சார், திருஷ்டிக்காக திருஷ்டி எவ்வளோ தானே வருது? அவர் தேங்காய் சரி, சரி. அந்த தேங்காய் அந்த மரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மனுஷன் எவ்வளோ உயிர் என்ன தேங்காய் வேஸ்ட் தானே? பண்ணதே தப்பு. மரம் நட்டு, காய் நட்டு, அதை பண்ணி, இதை பண்ணி, அதுக்கு தண்ணி பாய்ச்சி, ஓட்டை போட்டு, எல்லாத்தையும் பண்ணி, அது இடையாவது ஏன் ரொம்ப மேடம் ஏன் ரொம்ப கோவப்படுது? இப்போ வந்து இது வருது மகாசிவராத்திரி. எத்தனை பால் ஊற்ற போறீங்க? ஆமாம், நிறைய குடங்குளமாக ஊற்றுவாங்க. இந்த ரூப பரிசு ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் போயிட்டு சேர்த்து இந்த ரூப பரிசு ஆகுமா இல்லை டபுள் ஆகும்? நிறைய ஆகும், நிறைய ஆகும். எல்லாம் இங்கே சார் போகுது, இங்கே போகுது என்ன பைக்கு போதா பூமிக்கு போதா? இந்த இடமே நான் நம்ம நிற்கவே முடியாது. எவ்வளோ போகுது மேடம்? இந்த ரூப பரிசு டபுள் ஆகும். கொஞ்சம் ஊற்றுங்க சார், ஏன் ஊற்றுங்க அந்த மட்டும் நானும் ஊற்றி நம்ம சொல்றேன். ஊத்துறதுக்கு கொஞ்சம் ஊத்துங்க. எத்தனை குழந்தைங்க பாலிலாம் நம்ம செத்துட்டு கிடக்குது, எத்தனை முதியோர்கள் பாலிலாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அமைப்பு இருக்கு. அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏதோ ஊத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் ஊத்துங்க, மற்றெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். வேற